ஏங்க 2 கல்யாணம் பண்ணி தெண்டமா போன இந்த தென்னை மரத்தின் சோகக் கதைய கொஞ்ச நேரம் நின்னு கேளுங்க. நான் தன்னந்தனியாத்தாங்க வளர்ந்து நான் பாட்டுக்கு அக்கடான்னு இருந்தேன். அப்பன்னு பார்த்து என் வலதுபுறம் ஒரு பாவக்கா செடி வந்தது. குட்டி பிள்ளையாச்சே அழகா இருக்கிறாளேன்னு தனியா தானே மதியானம் ஒத்தையா இருக்கக்குள்ளனா அவகிட்ட நான் பேச, அவ என்கிட்ட பேச, இப்படியே நாள் ஆக ஆக எங்களுக்குள்ள காதல் ஆயிடுச்சு. சரி 2 பேரும் சம்மதத்தோடயே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாவக்காயும் நல்லா கிடு கிடுன்னு வளர்ந்தா, நெறைய காயும் விட்டா நிம்மதியா தான் எங்க பொழப்பு போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்து இடதுபுறமும் ஒரு பீர்க்கங்காய் செடி வந்தது. அது இந்த பாவக்காய்க்கு தெரியாது. ஏன்னா, இவ இந்த சைடு இருக்கிறாள்ல, இவளுக்கு தெரியாது. நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அவளும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பீர்க்கங்காய்க்கு என் அழகுல மயங்கி என் மேல ஒரு காதல் வந்திருக்குது. அது எனக்கு தெரியாம போச்சு. நானும் அவகிட்ட சொல்லல. ஒரு வயசு பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் ஆவனதுன்னு சொல்றது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜா இருந்ததா, அதனால சொல்லாம விட்டுட்டேன். அவ அவ காதல் வளர்ந்தே போக, ஒரு நாள் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா. நானும் குருட்டு புத்திக்காரன், பாவக்காய்க்கு என்ன இந்த பக்கம் தானே இருக்குது தெரியாது. இவ இந்த பக்கம் இருக்கிறதுனால தெரியாதுன்னு சொல்லிவிட்டு, இடதுபுறம் பீர்க்கங்காயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ! நிம்மதியா கொஞ்ச நாள் போச்சு. இந்த பீர்க்கங்காய் என்ன பண்ணுனா, கிடுகிடுன்னு வளர்ந்து வந்து, வலதுபுறம் மேல என் தலை மேல ஏறி பார்த்துட்டான். பீர்க்கங்கா பாவக்காய பார்க்க, பாவக்கா பீர்க்கங்காய பார்க்க, நான் செத்தேன்டா சாமி! 2 பேரும் ஒரே சண்டையோ சண்டை. பீர்க்கங்காய் ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆனத நீ என்கிட்ட சொல்லலங்க? பாவக்கா கேடு கெட்டவன! உனக்கெல்லாம் வந்து 2 பொண்டாட்டி கேட்குதா? ஏற்கனவே நான் ஒருத்தி இருக்கக்குள்ள, ஏன்டா நீ போய் அவள கல்யாணம் பண்ணனேன்னு திட்டினாளா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 பேரும் அப்படியே கத்து கத்துன்னு கத்துவாளுங்க. இவ 2 வலது காதும் இடது காதுலயும் கத்தி, காது பிஞ்சு என் வாய் வழியா புகை புகையா போகுங்க. தலை மயிரு முடியெல்லாம் பிச்சு விட்டாளுங்க. கறி எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுவா. பாவக்காய் என்ன சொல்லுவா? கோழிக்கறி கேட்பா. பீர்க்கங்காய் ஆட்டுக்கறி கேட்பா. சரின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாளுங்க. இவ ஏன்டா அவளுக்கு ஆட்டுக்கறி எடுத்தாம்பா. இவ ஏன் அவளுக்கு ஏன்டா கோழிக்கறி எடுத்தன்னு கேட்பா. இவளுங்க சண்டை தான் பண்ணுவாளுங்க. எனக்கு ஒரு சோறு எவளுமே போட மாட்டா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாளுங்க, 2 பேருமே சாப்பாட்டை கொண்டாந்து வச்சு சாப்பிட்றான் பாளுங்க. எப்படிங்க ஒரே நேரத்தில் 2 பேர்த்து சாப்பாட்டை சாப்பிட முடியும்? என் பாடோ பெரும்பாடு திண்டாட்டம். சிவன் கூட பாதியத்தான் பெண்ணுக்கு கொடுத்தாரு. இங்கே என் முழுசு இனி ஆளுக்கு பாதியாக எடுத்துட்டு பிச்சு கொள்றாளுங்க. பாருங்க, தலை முடியெல்லாம் பிச்சு மண்டையெல்லாம் ஒடிஞ்சி நீ எப்படி கிடக்கிறன்னு பாருங்க. எனக்கு வேணும். இந்த பீக்கங்காயை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினதுக்கு எனக்கு வேணும். ஒரு கல்யாணத்தோடயே நிறுத்திருக்கலாமா? இல்லை கல்யாணமே பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். எனக்கு 2 கல்யாணம் தேவையா? பாருங்க, எல்லாம் பிச்சு கடிச்சு கொதறி எடுத்து விட்டாளுங்க. படாத பாடு படுறேன்டா சாமி! கடவுளே யாராவது காப்பாத்துங்க.